அந்த கேமரா இங்க வந்து மாற இருக்கு கொஞ்சம் தள்ளுங்க சார். பாக்கியராஜ் சார் உடைய இழப்பு மிகப்பெரிய இழப்புங்க. இது வந்து சாதாரணமான இழப்பு கிடையவே கிடையாது. ஏன்னா இப்போ தான் பாரதி ராஜா சார் மறைந்தார், அவருடைய சிஷ்யன் உடனே அவரோடைய போயிட்டார். இதுதான் உண்மை. இப்போ பூர்ணிமா பாக்கியராஜை வந்து என்னுடைய திருமண நாள் ஆனதுலேருந்தே நாங்கள் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு. கேப்டன் ஃபேமிலியும் பாக்கியராஜ் சார் ஃபேமிலியும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு. சொக்கத்தங்கம் அப்படின்ற ஒரு படம் கேப்டனுக்காக டைரக்ட் பண்ணாருங்க. இது சாதாரண ஒரு இழப்பு கிடையாதுங்க. இப்போ அவங்க சொல்லும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நேற்று குஷ்பு மேடமோட டாட்டர் மேரேஜ் போயிருக்காங்க, வாக்கிங் போயிருக்காங்க. ஸோ அந்த அளவு ஆக்டிவாக இருந்திருக்காரு. ஸோ சடன் டெத்துங்கிறது நிச்சயம் யாராலையும் ஏற்றுக்க முடியாது. 80ஸ்லாம் கோல்டன் பீரியட் ஃபார் தமிழ் இண்டஸ்ட்ரி. அதெல்லாம் வந்து கேப்டன், ரஜினி சார், கமல் சார், இளையராஜா சார், பாரதி ராஜா சார், பாக்கியராஜ் எல்லாம் ஒரு கோல்டன் எரா ஃபார் இண்டஸ்ட்ரி, தமிழ் இண்டஸ்ட்ரி. ஸோ ஒவ்வொரு லெஜெண்டாக போயிட்டுருக்காங்க. அதனால் இது சாதாரண இழப்பு கிடையாது, மிகப்பெரிய இழப்பு. அவங்க ஃபேமிலிக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் உற்றார் உறவினர்களுக்கு எங்கள் குடும்பம் சார்பாக, கேப்டன் சார்பாக, எங்கள் ஃபேமிலி சார்பாக, எங்களுடைய தேமுதிக சார்பாக ஆழ்ந்த இரங்கலை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அவர் ஆன்மா சாந்தி அடையணும். அவங்க மாதிரி லெஜெண்ட்ஸ் எல்லாம் வாழ்ந்தது தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை அப்படிங்கிறது இந்த நேரத்தில் பதிய வைக்கிறேன். தமிழ் திரைப்பட உலகின் மிகப்பெரிய ஆளுமை, இந்திய துணைக்கண்டத்திலே அவரை போல ஒரு திரைக்கதை ஆசிரியர் யாரும் இல்லை என்கிற அளவுக்கு புகழ்பெற்ற ஒரு பெரும் மேதை. அவருடைய திரைக்கதை முறையை பின்பற்றாது அவர் வருகைக்கு பிறகு எந்த படைப்பாளியும் இங்கு கிடையாது. திரைக்கதை இல்லை, ஒரு பல்கலைக்கழகம், அதில் படிக்காத மாணவர்களே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அவர் எடுத்த படங்களிலெல்லாம் ஒவ்வொரு படங்களிலும் அவர் தொட்ட கதையும், அவர் திரையில் சொன்ன அந்த திரைக்கதை முறையும் பெரிய வரவேற்பை பெற்று பார்த்தவர்களெல்லாம் வியப்புக்கு ஆழ்த்திய காவியங்களை படைத்தார். எங்களுடைய அப்பா இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களுடைய முதல் மாணவனாக வந்து தொடர்ந்து வெற்றிகளை கொடுத்து பெரும் உயரத்தை தொட்ட ஒரு பெருமகன் நம்முடைய ஐயா பாக்கியராஜ் அவர்கள். செய்தி மிகுந்த அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா சிலர் பொய்யா கூட செய்தியை பரப்புவாங்க, அப்படி இருந்திருக்கக்கூடாதான்னு மனம் எண்ணியது. நான் அண்மையில் எங்கள் அப்பா பாரதிராஜா அவர்கள் மரணத்துக்கு என் கூடவே அருகில் இருந்து, குறிப்பாக தேனி வரைக்கும் வந்து இந்த இறுதி அடக்க நிகழ்வு வரை பங்கேற்று வந்தாங்க. காலையில் அதிகாலையில் நடைப்பயிற்சிக்கு போய் திரும்பி வந்து சாதாரணமாக பேசிட்டு இருக்கும்போது தான் இந்த துயர முடிவு நிகழ்ந்திருக்குது. அது பெரிய வருத்தத்தை தருது. தம்பி சாந்தனு வந்து நான் ஜெயிக்கணுங்கிறதான் அவருடைய கனவு. ஆனால் நான் ஜெயிக்க போகிறத பார்க்காமலே அப்பா போயிட்டாங்கன்னு அழும்போது உங்கள் மனசே பதறுது, ரொம்ப வலியை தருது. ஒரு மகத்தான ஒரு கலைஞனை, பழகுவதற்கு ஒரு எளிய இனிய மனிதரை நாம் இழந்திருப்பது ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பு.
ஐயா பாக்கியராஜ் அவர்களை இழந்து வாடுகிற தம்பி சாந்தனுடைய குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள், திரையுலகை சார்ந்த என்னுடைய அருமை உறவுகள் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதல். போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய ஐயா பாக்கியராஜ் அவர்களுக்கு என்னுடைய இறுதி வணக்கத்தை, புகழ் வணக்கத்தை செலுத்துகிறேன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.